ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பார்த்தால், நாமோ ரட்சிக்கப்படவில்லை, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. வசனம் ஒரு எச்சரிப்பாகவும் ஒரு ஆலோசனையாகவும் நமக்கு இங்கே சொல்லி கொண்டிருக்கிறது. நாமோ அப்படின்னு ஒரு பதம் வருகிறது. அதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிஞ்சுது அப்படிலாம் போட்டிருக்குது. நிறைய காலங்கள் உருண்டோடி விட்டது. ஆனால் நான் இன்னும் ரட்சிக்கப்படலை. இது வாசிக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு புரிதல் என்ன அப்படின்னா, நான் ஆண்டவருக்காக நிறைய காரியம் செய்கிறேன், ஆலயத்தை கட்டுறேன், வாய்ப்பு வரும்பொழுது ஆலயத்தை கூட்டுறேன், கோயிலில் மணி அடிக்கிறேன், மூப்பர்னு ஒரு பதவி வகிக்கிறேன், போதகர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு எனக்கு இருக்குது. ஆனால் நான் ரட்சிக்கப்படலை. இது ஆண்டவருடைய ஆதங்கத்திலே இது ஒன்று. ஏன்னா நான் ஒரு காலத்தில் மீட்பே இல்லாமலும் இறைபணி செய்தவன். இன்னைக்கு இதெல்லாம் மனசில் வச்சு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நாமோ ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய கேள்வி, ஆண்டவரே உமக்காக நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் மீட்கப்பட்டிருக்கிறேனா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா, கல்வாரினுடைய அன்பினால், கல்வாரினுடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேனா, கல்வாரி அன்பு எனக்குள்ள நெருக்கி ஏவிக்கிட்டு இருக்குதா? இந்த ரட்சிப்பு அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா என்னுடைய பெயரை நான் முன்னால் நிறுத்த விரும்ப மாட்டேன். ரட்சிப்புன்னு ஒன்று வந்துச்சுன்னா ஆண்டவருக்கு மட்டுமே மகிமை சேர்க்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். ஒரு நாளிலே ஒரு அருமையான கண்டென்ட் ஒரு வாலிப தம்பி ஒருத்தன் போட்டிருந்தான். எனக்கு அதை பாராட்டணும். ரேனியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான தெய்வ ஊழியர் 371 ஆலயத்தை அவர் கட்டினார். ஆனால் நிறைய ஆலயங்களில் எந்த ஆலயத்திலும் தன்னுடைய பெயரை அங்கே பதிக்கவில்லை. ரட்சிக்கப்பட்ட ஒருவன் தன்னுடைய பெயரை பதிக்க விரும்ப மாட்டான். இதைத்தான் ஆண்டவர் எனக்கும் கற்றுக் கொடுத்தார். ஏராளமான காரியங்களை ஆண்டவருக்காக செய்யக்கூடிய திராணிகளையும் பொறுப்புகளையும் மேன்மைகளையும் ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் கர்த்தரே மகிமைப்படணும், அவர்தான் மேன்மைப்படணும், அவர்தான் உயரப்படணும், அவரால் தான் எல்லாம் அப்படிங்கிறத எல்லாவற்றிலும் வெளிக்காட்டணும். நான் மீட்கப்பட்டிருப்பேன், நாமோ ரட்சிக்கப்படலை அப்படிங்கிற எண்ணங்கள் இல்லாதபடி மீட்கப்பட்ட அனுபவத்தோடு ஆண்டவரை சேவிப்போம். நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி. நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்கிற நம்பிக்கையோடு ஓட நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.